கால் எப்படி எடுத்துருங்க ரைட்டு சாவி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணி கால் வாசி முடியும் இதுக்குன்னு போகக்கூடாது இவங்களை கவனித்து போகலாம் மாற்றி 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 டக்குன்னு எக்ஸிட் யோசி ஓடிடுவோம் அந்த ரோட்டுக்கு போயிடும் காரணம் சொல்லி வந்துருக்கோம் டக்குன்னு அவர் அங்கே பார்த்துட்டு டக்குன்னு லெஃப்ட் வந்துட்டேன்னு என்ன பண்ணுவீங்க இண்டிகேட் லெஃப்ட் போடுறோம் அந்த பேக்கரியில் இருக்கும் க்ரீன் பேக்கரி இருக்கும் அங்கே மீனாட்சி லெஃப்ட் திரும்ப கார் ஐட்டம் நிற்கிறது அந்த காருக்கு பின்னாடி நிற்கிறது காருக்கு பின்னாடி ஆமாம் வெளியே போகிற மாதிரி நிறுத்தணும் மாட்டி உடனே வெளியே போகிறது தானே ஏன் மண்ணில் இருக்குது நிறுத்துதுன்னா அப்போ யோசிக்கலாம் நாங்கள் ஏறி போவோம் உடனே எடுக்கிறது தானே அப்போ நம்ம மெயினில் தான் நிறுத்தணும் நம்ம இங்கே நிறுத்திட்டு போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நிறுத்தலாம் இல்லை பின்னால் ஆட்டோ வரும் ஒரு நூறு மாற்றி எடுத்தாலும் வண்டி ஆஃப் ஆகிடும் டக்குன்னு எக்ஸைட்டு டக்குன்னு செகண்டு டக்குன்னு ஓடிடலாம் ஒட்டி வரோம் நம்ம தான் ஆரம்பிக்கணும் அண்ணா அவங்க பின்னால் வந்துட்டுருக்காரு போகலாம் ஏன் உதறதுன்னு தெரிஞ்சுதான் போகலாம் எக்ஸைட் யூஸ் பண்ண ஓடி வேற வேணாம் ஆமாம் செக் போஸ்ட் திரும்பினீங்கன்னா செக் போஸ்ட் சேவந்தம்பாளையம் செக் போஸ்ட் அதில் ரைட் திரும்பினா நேராக சேவந்தம்பாளையம் ராக்கியாபாளையம் போய் அவங்களை இறக்கி விட்டு அங்கே போய் மாற்றிக்கலாம் சரிங்களா போட்டுருக்கணும் இவ்வளோதான் செகண்ட்
கூட சற்று தெரியுதா? அங்கே ரைட்டில் போகணும். கீர் என்ன போயிடுச்சு? வண்டி போகுதேன்ட்டு போகக்கூடாது. வண்டி நம்ம தான் ஓட்டிகிட்டு போகணும், நம்ம தான் வண்டியை கூப்பிட்டு போகணும். அது வாட்டுக்கு போகுது, சரி ரைட்டு போய்க்கலான்ட்டு போகக்கூடாது. இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கணும். இது ஆமாம், காரணம் அடிச்சிருக்கோம். இண்டிகேட்டர் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. கடைசி ரைட்டு நம்ம ரோட்டில் தான் வரணும். லெஃப்ட்டு இந்த காரை தாண்டி ஒரு லெஃப்ட்டு போவோம். இந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட். ஆமாம், இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். நேர் கடைசி லெஃப்ட். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்டிருக்காங்க சில டேஞ்சர். ஹலோ, சொல்லுமா. நான் வந்துட்டேன். நான் உன்னை மறந்துட்டேன். நீ டியூஷனுக்கு 6ஆம் தேதி தானே ஸ்லாட் போட்டிருக்காங்க. 6ஆம் தேதி. இன்றைக்கி என்ன கிழமை? உங்களுக்கு இன்னும் 3 நாள் இருக்கா? ஒரே நிமிஷம் யூனிவர்சிட்டி, ஒரே நிமிஷம். மொரட்டு தூக்க மாட்டிருக்கு. லைனில் இருக்கு. ஏழக்கிழமைக்கு போடவும் 6ஆம் தேதி தானே ஸ்டார்ட்டு ஃபுல்லாக. இன்றைக்கி இந்த வாரம் 2 நாள் ஓட்டிட்டு அடுத்த வாரம் 3 நாள் ஓட்டிட்டு. சரி, டைம் எவ்வளோ? நான் வரக்கு ஒரு வேலையை காலை 7:45 வந்துட்டா. ஆமாம், வந்துட்டா. நேர் கடைசி லெஃப்ட்டு. அவசரமெல்லாம் கீர் போட்டோம்னா கீர் விழுந்துருக்கும். அதை பிடிச்சி வெடுக்கு இழுக்கிறோமே ஹேண்டில். நீயே ஸ்பீடாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். இல்லை, காரம் அடிச்சிருக்கணும், வரேன்னு சொல்லியிருக்கணும், செகண்ட் கீர் போட்டுருக்கணும். கௌதம் எவ்வளோ பரபரப்பாக போய் வேலை இருக்கா? ஏன்னா சீக்கிரம் இருக்கு அப்படின்னா போய் வேறு வேலையை பார்த்தாங்க. கடைசி இல்லை அப்போ வண்டி என்றதான் உனக்கு இன்னும் 15 நாள் இறங்கிட்டு போயிடுவேன். செலவு பண்ணுறது நான் தான்.
அப்புறம் இங்கே ரோட்டில் பார்த்தா ஏன்னா நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு போடுவேன். சரி ரைட்டில் போ. 2 பேர் நடந்து வந்தாங்கல்ல அந்த ரைட்டு. இண்டிகேட் ரைட்டில் போகணும். மறுபடியும் ஹார்ன் அடிச்சிருக்கோம். அந்த கார் வெளியே போகுதுல்ல அந்த ரைட்டில் போகணும். அந்த கார் வந்து தெரிஞ்சுதான் ஹார்ன் அடிச்சிருக்கோம். இந்த ரைட்டு நம்ம ரோடு லெஃப்ட் வந்து தான் அடிக்கிறோம். இண்டிகேட்டர் போடவே இல்லை. நம்ம சும்மா இருந்தா நசன்னு பேசிகிட்டே வராது. நாங்கள் ஏன்னா அதெல்லாம் போடணும்ல. எல்லாம் தோணுதுண்ணா, அது இன்னும் அந்த நேரத்தில் வேலை செய்ய பண்ண மாட்டேங்குது. சொல்கிறேன் ஏதோ ஒன்று சொல்கிறா. இல்லை இந்த சீட்டில் உட்காந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னடா இது லெஃப்ட்டு அடுத்த லெஃப்ட்டு போய்க்கலாம். ப்ளூ கலர் போர்டு இருக்குல்ல அந்த லெஃப்ட்டு. ஏண்ணா ஆஃப் ஆச்சு அண்ணா? நீ எடுத்துருவே என்ன இப்படி பார்க்குறேன்? நானாக வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன். போகாது, ஃபஸ்ட் கியர் போட்டால் தான் போகும். போகலாம். வண்டி நீ கிளச்சிருந்து வெடுக்குன்னு கால் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நீ என்ன இப்படி பார்க்குற? நீ வாட்டுக்கு டேய் டேய் நேரம் போகலாம். அந்த வேனுக்கு பின்னால் ரைட்டு. இப்போ விழுதான்னு பாரு. விழுந்துச்சா? ஏன் விழுதுன்னு தெரிஞ்சுதா? தெரியுதுண்ணா, நான் கிளச்சையே பிடிக்கலையேண்ணா. எதுனா நேரம் போகலாம். கடைசி போய் லெஃப்ட் திரும்ப. லெஃப்ட் திரும்பினா மறுபடியும் ரைட்டு. நேராக டிஎஸ்கே சிங்கப்பூர் பிளாஸா வந்துடும். அதில் ரைட் திரும்பினா அந்த பொண்ணை இறக்கி விட்டு நீங்கள் எப்படி பின்னால் போனீங்கன்னா அப்படியே சரவணா ஹோட்டல் வச்சுருவேன். கடைசி ரைட்டு. மித ஹார்ன் அடிச்சிருக்கணும். இங்கே யாராச்சும் வராங்களான்னு பார்த்துருக்கணும். வேண்டதாங்க. ஸ்டேரிங் திருப்பினா சரி, வண்டி போனால் சரி, அப்படி தானே. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கார் ஓட்டுறது பிரச்சனை. எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் ஜாமி மெசேஜ் போட்டோம், அந்த மெசேஜ் திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த வாட்ஸ்அப் போட்டுக்காரன் பாரு, ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னு.
அந்த மெசேஜ் பாரு சாமி, ஏதாச்சும் ரீப்ளை பண்ணியிருக்காரான்னு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோனில். சாமி அந்த புது ஃபோனில் பாரு சாமி. போகலாம், இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுறாங்க. நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, மெல்ல மெல்ல மேலே வரணும். போகலாம் 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 போகலாம். மெல்ல மேலே வேலை வந்தால் தான் அவங்க ஹோல்ட் ஆவாங்க. இன்னும் நிறுத்திக்கலாம். போகலாம். பிடிக்க எடுக்கக்கூடாது. நான் காலை வச்சு ஹெல்ப் பண்ணுறேன் தெரியுதா? சாவி ஆஃப் பண்ணி சார். போகலாம். கால் வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது கௌதம். திருப்பிங்க. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க டக்குன்னு. செகண்ட் கீ. ஓகே, அப்போ எடுத்து வச்சுட்டு போகலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. புரியல. உனக்கு வேணுமா வேண்டாமா? உனக்கு வேணுமா வேண்டாமா அது மட்டும் சொல்ல வைக்கலாம். மியூட் பண்ணி ஹேண்ட் பிரேக் சுச்சுவேஷன் மாறுதுன்னா கிளச்சை மெயின்டைன் பண்ணுறது சரிங்களா? அதை விட்டுட்டு ஒரு மாதிரி ஆகக்கூடாது. சரவணா போகலாமா?